இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல, எந்த ஒரு விஷயத்தையும் செய்றதுக்கான காலம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் எடுத்துச்சோ, அதுல இப்போ 1/10 ஆஃப் டைம் தான் எடுக்குது. ஒரு செயல செய்றதுக்கு எவ்வளோ டைம் பொதுவா எடுத்துட்டு இருந்ததோ, அது எல்லாத்த விடவும் இப்போ ரொம்ப குறைவான நேரம் தான் எடுக்குது. இந்த அளவுக்கு எல்லா விஷயமும் ஃபாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா, ஒரு முரணா இன்னொரு விஷயமும் உருவாகியிருக்கு. அது என்னன்னா, "எனக்கு நேரம் பத்தல" அப்படின்னு சொல்றவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. நெறைய பேர் அவங்க முதுகுல ஏதோ டைம் பாம் கட்டிட்டு அலையிற மாதிரி தான் எப்பவுமே ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்லயே இருக்காங்க. நேரத்துக்கு இத செய்யணும், நேரத்துக்குள்ள இத பண்ணணும் அப்படிங்கிற பரபரப்பும், படபடப்பும் அவங்களுக்குள்ள அதிகரிச்சிருக்கு. என்னுடைய லைஃப்லயும் ஒரு கோச், யூடியூபர், அம்மா, இல்லத்தரசின்னு பலவிதமான பொறுப்புகளையும் ஒரே சமயத்துல ஹேண்டில் பண்றதுனால, நானுமே பல நேரங்கள்ல இந்த நேர பற்றாக்குறைய உணர வேண்டியதா இருக்கு. அந்த சமயத்துல தான் இதுல இருந்து எப்படியாவது வெளிய வரணும். அதனால இந்த நேர நிர்வாகம் சம்பந்தமான என்னுடைய தேடல நான் அதிகரிச்சேன். நெறைய விதமான மெத்தட்ஸ், புக்ஸ் இதெல்லாம் படிச்சாலுமே, என்னுடைய மனசுக்கு நெருக்கமான ஒரு வழிமுறைய நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அந்த சமயத்துல எனக்கு கிடைச்ச ஒரு புத்தகம் தான் பால் லூமன்ஸ் எழுதின "ஐ ஹேவ் காட் டைம்" அப்படிங்கிற இந்த புத்தகம். பால் லூமன்ஸ் ஆம்ஸ்டர்டாம்ல தன்னுடைய குடும்பத்தோட வசிச்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு ஜென் பயிற்சியாளர். ஆம்ஸ்டர்டாம்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம எப்படி வாழ்றது அப்படிங்கிற பல பயிற்சி வகுப்புகள அவர் எடுத்துட்டு இருக்காரு. அவர் நேரம் தொடர்பா எழுதியிருக்கிற புத்தகம் தான் "ஐ ஹேவ் காட் டைம்". இந்த புத்தகம் என் மனசுக்கு ரொம்பவும் நெருக்கமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிற பால் நான் சொன்ன மாதிரி ஒரு ஜென் பயிற்சியாளர். ஸோ அவருடைய அந்த ஜென் பயிற்சிய இந்த புத்தகத்துல அவர் நேர நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. நேரத்த அவர் அணுகுற விதம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்தது. அதே சமயத்துல ஏற்கனவே மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள தொடர்ந்து கடைபிடிச்சுட்டு வர்ற எனக்கு இவருடைய நிதானமான ஜென் அணுகுமுறை ரொம்பவே மனசுக்கு நெருக்கமானதாகவும், பயிற்சி செய்யறதுக்கு ரொம்ப இலகுவா இருக்கிற மாதிரியும் தெரிஞ்சது. அதனால தான் அந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்கள உங்க எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கணும்னு நெனச்சேன். இந்த வீடியோல நாம அவர் சொல்லியிருக்கிற 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கம். நான் இந்துமதி மனோ. நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச். நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் உங்களுடைய லைஃப இம்ப்ரூவ் பண்ணணும். அது சம்பந்தமான டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. நான் இந்த வீடியோவோட தொடக்கத்துல சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு நெறைய விஷயங்கள நம்ம ஃபாஸ்ட்டா செய்ய முடிஞ்சாலும், நம்ம இன்னமும் ஏன் நேர பற்றாக்குறையால அவதிப்படுறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம நெறைய விஷயங்கள ஃபாஸ்ட்டா செய்யறதுனாலயே நெறைய விஷயங்கள நம்ம செய்யணும்னு இழுத்து போட்டுக்கவும் செய்றோம். முன்னாடிலாம் உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க அதுக்காக லைப்ரரியா ஏறி இறங்கணும். பலவிதமான புத்தகங்கள சேகரிக்கணும், மக்கள சந்திக்கணும்னு அது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதனாலேயே குறைவான தகவல்களோடயே நம்ம சில விஷயங்கள செய்ய வேண்டியிருந்தது. ஆனா இன்னைக்கு நாம நெனைச்சோம்னா ஒரு விஷயம் சம்பந்தமான தகவல்கள திரட்டணும்னா, அது கோடிக்கணக்குல ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் 2 தட்டு தட்டுனா போதும், அத்தனை இன்ஃபர்மேஷனும் உடனடியா நம்மளுடைய சிஸ்டம்ல வந்து டம்ப் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி அதிகப்படியான தகவல்கள் உடனடியா ஃபாஸ்ட்டா கிடைக்கிறதுனால என்னவாயிடுது, இந்த தகவல்கள்ல இருந்து எது நமக்கானதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமாயிடுது. இந்த மாதிரி நம்ம நெறைய விஷயங்கள ஃபாஸ்ட் ஆக்குனாலும், அதே விஷயங்கள காம்ப்ளிகேட் பண்ணியும் வச்சிருக்கோம். பால் லூமன்ஸ் இந்த புத்தகத்துல 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறாரு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்மளுடைய செயல்கள அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நேரத்த நம்மளுடைய நண்பனா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் இந்த முறைக்கே வச்சிருக்கிற பேர் தான் டைம் சர்ஃபிங். டைம் சர்ஃபிங்ன்ற இந்த பேருக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம டைம்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மைண்டுக்கு வர்ற ஒரு விஷயம் கண்ட்ரோல் தான். நம்ம நினைக்கிறது என்னுடைய டைம் என் கண்ட்ரோல்ல இருக்கணும். நான் இந்த சமயத்துல என்ன விஷயம் பண்ணணும்ன்றதையெல்லாம் நான் தான் என்னுடைய மைண்ட வச்சு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான். ஆனா பால் என்ன சொல்றாருன்னா, நீங்க மைண்ட வச்சு கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க. உங்களுடைய உள்ளுணர்வ வச்சு இந்த டைம் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு சர்ஃபர் அந்த அலைகள் மேல அழகா சர்ஃப் பண்ணி போறாரோ, அந்த மாதிரியே நீங்க உங்க டாஸ்க்குகளோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிட்டு, அதன் மேல சர்ஃப் பண்றதுக்கு உதவக்கூடியது தான் இந்த டைம் சர்ஃபிங் மெத்தட். இந்த டைம் சர்ஃபிங் மெத்தட்ல பால் குடுக்குற முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஒரு வேலைய ஒரு சமயத்துல செய்யுங்க. எடுத்துக்கிட்ட அந்த வேலைய கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க அப்படிங்கிறது தான். இப்ப சமீப காலங்கள்ல மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஃபேன்சி வேர்டா மாறிடுச்சு. மல்டி டாஸ்கிங்க ஒரு பெரிய திறமையா, டேலண்டா எல்லாரும் பார்க்க தொடங்கிட்டாங்க. ஆனா நிஜமாவே மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறதே ஒரு
மித்து தான். நீங்க ஒரு சமயத்துல 2, 3 வேலைங்க கூட செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா என்ன உண்மைன்னா, ஏதாவது ஒரு வேலையில மட்டும் தான் உங்களுடைய ஃபோக்கஸ நீங்க வைக்க முடியும். நம்ம ஒரே சமயத்துல இந்த வேலைகள் எல்லாம் செய்றோம் அப்படின்னு நெனச்சா கூட, நம்ம ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு போறப்போ நம்மளுடைய கவனம் அங்க முழுசா திசை திரும்பிரும். ஸோ அந்த பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இன்னொரு வேலையில நம்மளுடைய கவனம்ங்கிறது சிதறிடும். ஸோ நீங்க 2 வேலைய ஒரு டைம்ல பார்க்குறப்பவே, ஒரு வேலைய அப்பப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பொதுவா எந்தெந்த இடத்துல எல்லாம் மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம்னு பார்க்கலாம். நீங்க யார்ட்டயாவது ஃபோன் பேசிட்டு இருக்கீங்கன்னா, ஃபோன் பேசிக்கிட்டே என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு உங்களுடைய ஹால், கிச்சன் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல துணிகள மடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இல்லன்னா வாக்கிங் போயிட்டு இருப்பீங்க. சப்போஸ் நீங்க காய்கறி வெட்டிட்டு இருக்கீங்கன்னா, வெட்டிட்டு இருக்கிறப்பவே உங்க பார்ட்னர் கூடயும் பேசிட்டு இருக்கலாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்ப்பாங்க, ஃபோன் பார்ப்பாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. இப்படி நம்ம ஒரே சமயத்திலேயே 2 வேலைகள சேர்த்து செய்றப்போ என்னவாகும்னா, 2 வேலையுமே நம்ம முடிச்சுட்டோம் அப்படின்னு தான் நெனைப்போம். ஆனா முடிச்சுட்டோங்கிறது உண்மதான். அந்த வேலைகள் எதுவுமே நம்ம முழு மனசோட, முழு திருப்தியா முடிச்சிருக்கோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நீங்க சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்கிறப்போ என்னவாகும்னா, டிவில நீங்க ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நிச்சயமா சாப்பாட்டுல உங்களுடைய கவனம் இருக்க போறதில்ல. என்ன ருசி, அதுல என்ன போட்டிருக்காங்க, இது எதையுமே நீங்க பார்க்க போறது கிடையாது. ஜஸ்ட் அத மெக்கானிக்கலா சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு மேபி அதுல 1, 2 தடவ கவனம் சாப்பாட்டு மேல போகலாம். அந்த சாப்பாட்டு மேல போற அந்த சமயத்துல நிச்சயமா நீங்க டிவில என்ன நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறத தவற விட்டுருப்பீங்க. சாப்பாட்டு மேல மட்டும் தான் உங்க கவனம் இருந்திருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு முறை இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்றப்பவும் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு டாஸ்க்க நிறுத்திட்டு தான் அடுத்த டாஸ்க்குக்கு போறோம். என்ன உடனே ஸ்விட்ச் பண்றதுனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இது எல்லா டாஸ்க்கையுமே நம்ம ஒண்ணா தான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். சோ இது நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க்க ரொம்பவே குறைச்சிரும். பிளஸ் எந்த வேலையிலயுமே நம்மளால நம்மளுடைய ஃபுல்லஸ்ட்ட குடுக்கவும் முடியாது. சோ நீங்க இந்த மாதிரி ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய பெர்சன் அப்படின்னா, உடனடியா அத நிறுத்துங்க. இது எனக்கு தெரியும். இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 1 வீக் ஆவது நான் ஒரு டைம்ல ஒரு வேலை மட்டும் தான் செய்வேன். உதாரணத்துக்கு நான் ஒருத்தரோட ஃபோன்ல பேசுறேன்னா, ஃபோன்ல பேசுற வேலைய மட்டும் தான் செய்வேன். அத பேசிக்கிட்டே நான் வேற ஏதாவது மெயில்ஸ் செக் பண்றதோ, இல்ல என்னுடைய Facebookல ஃபீட் பார்த்துட்டு இருக்கிறதோ செய்ய போறதில்ல அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இது உங்களுடைய வேலையோட குவாலிட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுது, உங்களுடைய மைண்ட எந்த அளவுக்கு காமா வச்சுக்குதுங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ஒரு வேலைய ஒரு டைம்ல பண்ணுங்கன்னு சொல்றதோட, பால் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, எடுத்துக்கிட்ட வேலைய கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அவர் இதுக்கு சொல்ற முக்கியமான ஒரு காரணம், ஜென்ல ஒரு வேலைய எடுத்து அத கம்ப்ளீட் பண்றதுங்கிறது முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறத அவரு சுட்டிக்காட்டுறாரு. நாம பொதுவா என்ன பண்ணுவோம், ஒரு வேலைய எடுத்து செய்ய ஆரம்பிப்போம். செய்றதுக்கு முன்னாடியே என்னவாயிடும்னா, அத செய்றதுக்கான ஒரு மூடு போயிரும். இல்ல யாராவது வந்து இன்டரப்ட் பண்ணிடுவாங்க. அந்த வேலைய பாதியிலேயே விட்டுட்டு, அந்த இன்னொரு வேலைக்கு நம்மளுடைய கவனத்த குடுக்க ஆரம்பிச்சுருவோம். இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு வேலைய பாதியிலேயே விட்டுட்டு போயிடுறப்போ என்னவாகும்னா, அந்த வேலைய நீங்க பாதியிலேயே விட்டுட்டாலும், அந்த வேலைய ஓப்பனா நீங்க விடுறதுனால, அது உங்க மைண்ட்ல இருந்துட்டு, இந்த வேலைய நீ பாதி தான் செஞ்சிருக்க. இந்த வேலைய இன்னும் நீ கம்ப்ளீட் பண்ணல. அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வேலைய நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா, அது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ரிமைண்டரா இருந்துகிட்டே இருக்கும். உங்களால ஒரு பீஸ்ஃபுல்லா உணரவே முடியாது. எந்த வேலைய எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு ஒரு கம்ப்ளீஷன் குடுங்க. ஒருவேளை ஒரு பெரிய வேலைய நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த சமயத்துல உடனடியா அத முழுசா முடிக்க முடியாது அப்படின்னா கூட, அந்த பெரிய வேலைய சின்ன சின்ன வேலையா பிரிச்சுக்கிட்டு, அந்த சின்ன வேலைக்கே ஒரு கம்ப்ளீஷன்னா என்னங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ அந்த கம்ப்ளீஷன முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வேற வேலைக்கு போலாம். உதாரணத்துக்கு உங்க வீடு மொத்தத்தையும் நீங்க கிளீன் பண்றீங்கன்னா, முழு வீட்டையுமே உங்களால ஒரே சமயத்துல கிளீன் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஷெல்ஃப எடுத்துட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த ஒரு ஷெல்ஃப கிளீன் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறமா மேபி 2 டேஸ் கழிச்சு கூட நீங்க இன்னொரு ஷெல்ஃப்க்கு போகலாம். இந்த மாரி செய்யறப்போ அந்த கம்ப்ளீஷன்றது அங்க நடக்கும். உங்களுடைய மைண்டும் தொடர்ந்து இன்னும் நீ அத கம்ப்ளீட் பண்ணலன்னு உங்களுக்கு தொடர்ந்து ரிமைண்டர் குடுக்கறதையும் அது ஸ்டாப் பண்ணிடும். பால் சொல்ற இந்த முதல் இன்ஸ்ட்ரக்ஷனான ஒரு வேலைய மட்டும் ஒரு நேரத்துல செய்யுங்க. அந்த வேலையையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போங்க அப்படிங்கிறத கட்டாயமா உடனடியா உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. 2வது இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அத பத்தின முழு விழிப்புணர்வோட இருங்க. அத முழுமையா ஏத்துக்கவும் செய்யுங்க. ஜென்ல இருக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு பயிற்சி என்னன்னா, நாம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அந்த வேலைக்கு நம்மளுடைய முழு கவனத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த பயிற்சியை குறிக்கிறது தான் இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம எந்த வேலையை
செஞ்சாலும் சரி, அத மைண்ட்லெஸ்ஸா செய்யாம, நான் இப்ப இந்த வேலைய தான் செய்றேன் அப்படின்னு அத உங்களுக்கு நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிட்டு செய்ய ஆரம்பிங்களேன். உங்களுடைய இன்வால்வ்மென்ட் அந்த வேலையில ரொம்பவே அதிகரிக்கும். உதாரணத்துக்கு நீங்க பாத்திரம் கழுவ போறீங்கன்னா, நான் இப்ப பாத்திரம் கழுவ போறேன் அப்படிங்கிறத மைண்ட்ல சொல்லிட்டு நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க பாத்திரம் கழுவ தான் போறீங்க. பிளஸ் உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் அந்த ஒரு செயல்ல தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க தயாராயிடுவீங்க. அதுக்கப்புறமா அந்த செயல செய்யுங்க அப்படிங்கிறாரு பால். இதே விஷயத்த உங்க ஆஃபீஸ்ல எடுத்துட்டா, நீங்க ஒருத்தர மீட் பண்ண போறீங்க அப்படின்னா, மீட்டிங்க்கு முன்னாடி நான் இந்த பெர்சன மீட் பண்ண போறேன். இந்த காரணத்துக்காக தான் மீட் பண்றேன். இந்த விஷயங்கள தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேங்கிறத முன்னாடியே உங்களுடைய மைண்ட்ல சொல்லிட்டு அந்த மீட்டிங்க்கு போங்க. ஸோ உங்களுடைய மைண்ட் ஃபுல்லி பிரிப்பேர்டா இருக்கும் அந்த மீட்டிங்க்கு. அந்த மீட்டிங் அப்போ முழுசா உங்களுடைய கவனம் முழுக்க அந்த சந்திப்பிலேயே தான் இருக்கும். தேவையான விஷயங்கள் அத்தனையும் நீங்க அங்க டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மீட்டிங் பத்தி நீங்க நோட்ஸ் எழுதணும் அப்படின்னா, இப்போ ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறீங்க. அப்படி மாறுறப்போ திருப்பி ஒரு தடவ உங்க மைண்டுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த மீட்டிங் உடைய நோட்ஸ எழுதப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு அந்த நோட்ஸ எழுதுங்க. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவ ஒவ்வொரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், அந்த வேலை தான் நான் செய்யப் போறேன்னு உங்களுக்கு நீங்களே அறிவுறுத்திட்டு, அதன் பிறகு அந்த வேலைய செய்யுங்க. இந்த மாதிரி செய்றப்போ, நம்மளுடைய ஃபுல்லஸ்ட்ட நம்மளால அந்த வேலைக்கு குடுக்க முடியும். நெறைய பேரு பல விஷயங்களையுமே ரொம்ப ரஷ் பண்ணி, பதட்டமா, அவசரமா செய்றத நம்ம பார்ப்போம். பொதுவா நம்ம எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் ரஷ் பண்ணுவோம்னா, இப்ப நம்மளுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா, அந்த வேலைக்கு முந்தின வேலைகள் சிலது இருக்கும் இல்லையா? அந்த வேலைகள் எல்லாத்தையும் தான் நம்ம ரஷ் பண்ணிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா, அந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் நம்மளுக்கு முக்கியமான டாஸ்க். ஆனா அப்படி அனுப்புறதுக்கு உண்டான மற்ற வேலைகள் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் பிரிப்பேர் பண்றது, தலை சீவி விடுறது, யூனிஃபார்ம் போட்டு விடுறது, ஷூ மாட்டி விடுறது, இந்த வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம ரஷ் பண்ணி செய்வோம். ஏன்னா, நம்மளுடைய மெயின் டாஸ்க்கா நம்ம என்ன நெனைக்கிறோம்? அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறது தான். இதே விஷயத்த நெறைய பேர் ஆஃபீஸ் வேலைக்கும் செய்வாங்க. டெய்லி காலையில கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறப்போ இருக்கிற அந்த டிராவலிங் டைம முடிஞ்ச வரைக்கும் ரஷ் பண்ணுவாங்க. ரொம்ப அதிக ஸ்பீட்ல கார்லயோ, பைக்லயோ போவாங்க. இல்ல ஒரு பஸ்ஸ பிடிக்கிறதுனாலுமே வேகமா பரபரப்பா ஓடுறதையும் நாம இங்க பார்க்க முடியும். அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த டிராவலிங் டைம் முக்கியம் கிடையாது. ஏன்னா, இது அவங்க ஆஃபீஸ் போய் ரீச் பண்றதுக்கான ஒரு ப்ரீ ஒர்க் தான். ஸோ இதன் மேல அவங்க முழு கவனத்தையும் வைக்க மாட்டாங்க. இது எப்படியாவது இத முடிச்சுட்டு அங்க ஆஃபீஸ்க்கு போய் ரைட் டைம்ல சேர்ந்துரணும் அப்படின்றது மேல மட்டும் தான் கவனத்த வைப்பாங்க. ஆனா பால் என்ன சொல்றாரு? நம்ம எப்பல்லாம் இந்த மாதிரி சில வேலைகள ரஷ் பண்றோமோ, அவசரப்படுத்தி அந்த வேலைகள முடிக்கிறோமோ, அப்பல்லாம் நாம அந்த நேரத்த முழுங்கிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாரி ரஷ் பண்றப்போ நீங்க என்ன பண்றது இல்லன்னா, அந்த நொடியில வாழ்றது கிடையாது. அதுக்கு அடுத்து வரப்போற அந்த செயலுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களே தவிர, இந்த நொடிய அனுபவிக்கணும்ங்கிற எண்ணம் உங்களுடைய மைண்ட்ல இருக்கிறதே கிடையாது. பட் வாழ்க்கைன்றது ஒவ்வொரு நொடியையும் ஆழ்ந்து அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ரஷ் பண்ணிட்டு போறதுனால, அந்த சில நொடிகள நம்ம வாழாமலேயே மிஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறத நெறைய பேர் யோசிச்சு பார்க்கிறது கிடையாது. இந்த விதமான பரபரப்புகளுக்கு நீங்க உள்ளாகக்கூடாது அப்படின்னு நெனச்சா, ஒவ்வொரு நாள் தொடங்கையிலயும் அந்த நாள் கூட ஒரு நல்ல உறவ முன்னாடியே உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அதுக்காக அவர் சொல்ற வழிதான் கொஞ்சம் அதிகாலையிலேயே எழுந்துக்கோங்க. எழுந்துட்டு உடனடியா உங்களுடைய வேலைக்குள்ள இறங்காம, கொஞ்சம் அமைதியா போய் உட்கார்ந்து உங்கள நீங்களே அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச காஃபியோ, டீயோ போட்டுட்டு கூட அமைதியா கொஞ்ச நேரம் நீங்க உங்க சோஃபால உட்கார்ந்துக்கலாம். வெளியில உங்க ஜன்னல் வழியா வேடிக்கை பார்க்கலாம். இந்த மாதிரி மெல்ல ஸ்லோவான ஆக்டிவிட்டீஸ் மூலமா உங்களுடைய நாள தொடங்குறப்போ, நீங்க உங்களுடைய அந்த சோல அந்த உடம்புக்குள்ள மெல்ல பொருத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாரு பால். அது படிக்கிறப்பவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவா உங்களுடைய மார்னிங்ஸ நீங்க தொடங்குனீங்கன்னா, அந்த நாளே உங்களுக்கு ரொம்பவும் இனிமையா அமையறத நீங்க பார்க்க முடியும். இந்த பரபரப்புகள்லாம் ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளையும் இந்த விதமா ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது டிராவல் டைம். நெறைய பேருக்கு டிராவலிங் அப்படிங்கிறதே என்னன்னா, ஒரு மெயினான ஈவென்ட் அதாவது மீட்டிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு மெயின் விஷயத்துக்கான ஒரு சப் டாஸ்க்கா தான் இந்த டிராவலிங்க பார்ப்பாங்க. நெறைய பேர் அத என்ஜாய் பண்றதே கிடையாது. ஆனா, இந்த ஒரு பயணிக்கிற நேரத்துல தான் உங்களால வெளியில வந்து அந்த வானத்த பார்க்க முடியும். ஃப்ரெஷ்ஷான காத்த சுவாசிக்க முடியும். பலதரப்பட்ட மக்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த பயண நேரத்துல கிடைக்குது. பட் இது எல்லாத்தையுமே நாம ரஷ் பண்றதன் மூலமா தவற விட்டுர்றோம். இனிமே அந்த மாதிரி செய்யாம, இந்த பயண நேரத்தையே ரொம்பவும் ஆழ்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான டைமா மாத்திக்கோங்களேன். அதையே நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நெறைய பேரு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கும், வீட்டுக்கும் இடையில 2
மணி நேரம், 3 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்லாம் இருக்கு. அது ரொம்பவே அவங்களுக்கு சோர்வளிக்கக்கூடியதாகவும் இருக்கு. அந்த சோர்வ நீங்க சுகமா மாத்துறதுக்கு, இந்த மாதிரி அந்த பயண நேரத்த ரொம்பவும் உபயோகம் உள்ளதா மாத்திக்கலாம். அந்த டைம இந்த வாழ்க்கைய ரசிக்கக்கூடிய ஒரு நேரமா நீங்க அமைச்சுக்கிட்டீங்கன்னா, நிச்சயமா அந்த பயண நேரமும் உங்களுக்கு ஒரு சுக அனுபவமா இருக்கும். நீங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் சரி, அத முழு மனசா அக்செப்ட் பண்ணிட்டு அத செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு பால். முக்கியமா நம்மளுக்கு எந்த வேலைகள் இந்த அக்செப்டன்ஸ் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தினசரி செய்யக்கூடிய சோர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தினசரி மோனோட்டோனஸ் வேலைகள். ஒரே மாதிரி நம்ம தினமும் செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்கு இல்லையா? இந்த வேலைகள் எதையுமே நம்ம முழு மனசாவும் அத அக்செப்ட் பண்ணிட்டும் செய்றதே கிடையாது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, வீட்ட தொடைக்கிறது, கழுவுறது, பாத்திரம் விளக்குறது, நீங்க ஆஃபீஸ் போறீங்கன்னா, உங்களுடைய ஆஃபீஸ் டேபிள சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கும். தினசரி நீங்க செய்ய வேண்டியது இருக்கும். இந்த வேலைகள நெறைய பேரு வெறுப்பாங்க. அந்த வேலைகள ரொம்பவும் கடமைக்கேன்னு செய்றவங்க தான் அதிகம் பேர். ஆனா அப்படி இல்லாம, இந்த வேலைகளையுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி, இந்த வேலைய நான் இந்த சமயத்துல செய்றேன் அப்படின்னு விழிப்புணர்வுக்கு வந்துட்டு, அந்த வேலைய ஒண்ணொண்ணா செய்ய தொடங்குங்க. அந்த வேலையிலயும் மகிழ்ச்சியையும், முழுமையும் அனுபவிங்க. முக்கியமா சில பேருக்கு ரொம்பவும் அன்பிளசன்ட்டா இருக்கக்கூடிய இந்த டாய்லெட் கிளீனிங் மாதிரியான வேலைகள செய்றப்போ, அந்த வேலைய ரொம்பவும் வெறுத்துட்டு, எப்படா இந்த வேலைய செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே செய்வாங்க. ஆனா, எந்த மாதிரி ஒரு வேலையா இருந்தாலும் சரி, அத நீங்க முழு விழிப்புணர்வோடையும், முழு மனசோடையும் அத செய்றப்போ, அந்த வேலை உங்களுக்கு திருப்தி குடுக்கும் அப்படின்னு சொல்றாரு பால். ஏன்னா, நம்ம பல வேலைகள எப்படி செய்வோம்னா, இந்த வேலைய எப்படியாவது செஞ்சு முடிச்சுட்டா போதும் அப்படின்னு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சந்தோஷத்த வைப்போம். எப்ப நீங்க அந்த சின்ன வேலையிலயுமே உங்க விழிப்புணர்வ கொண்டு வரீங்களோ, அப்ப அந்த வேலை செய்றதுங்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும், திருப்தியையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ அந்த வேலைய முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இத அனுபவிப்பேன்னு நீங்க வெயிட் பண்ண வேண்டியதில்ல. அந்த வேலை செய்றப்பவே அந்த முழுமையான ஃபீலிங்க நீங்க அனுபவிக்கலாம். ஸோ இந்த 2வது இன்ஸ்ட்ரக்ஷனையும் கண்டிப்பா உங்க லைஃப்ல இம்மீடியட்டா கடைபிடிக்க தொடங்குங்க. 3வது இன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளுக்கு இடையில பிரீதர்ஸ்க்கு டைம் குடுங்க. இந்த பிரீதர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற அந்த பிரேக் தான். ஒவ்வொரு 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் ஒரு பிரீதர் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்றாரு பால். ஏன்னா, நாம ஒரு வேலைய தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கே தெரியும் நம்மளுடைய எனர்ஜி, அட்டென்ஷன் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுரும். நம்மளுடைய புரொடக்டிவிட்டியும் ரொம்பவே கீழ வர ஆரம்பிச்சுரும். அந்த சமயத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு பிரேக் அதாவது பிரீதர்ஸ் எடுத்துக்கிறப்போ, அதுவும் உங்களுடைய அட்டென்ஷன அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு பால். இந்த பிரேக் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, நீங்க ஏற்கனவே உடல் உழைப்பு சார்ந்த ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, அதுல இருந்து நீங்க எடுக்கிற அந்த பிரேக் அப்படிங்கிறது ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அமைதியா உங்களுடைய உடலுக்கும், மனசுக்கும் ஓய்வு குடுக்கும்படியான சில பிரீதர் வேலைய செய்யலாம். இதே இது நீங்க உங்களுடைய மனதுக்கு தான் அதிக உழைப்ப குடுத்துட்டு இருந்தீங்க. அதுல இருந்து நீங்க எடுத்துக்கிற அந்த பிரீதர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, உடல் சார்ந்த ஏதாவது ஒரு வேலையா இருக்கலாம். நீங்க கன்டினியூஸா உட்கார்ந்து உங்களுடைய லேப்டாப்ல ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல இருந்து நீங்க ஒரு பிரேக் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, திருப்பி நீங்க என்ன பண்ணக்கூடாது, உடனே சோசியல் மீடியா ப்ரொஃபைல்க்கு போய் அங்க ஃபீட்ஸ்ல இருக்கிற போஸ்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா, இது இன்னொரு மூளை சம்பந்தப்பட்ட வேலையாயிடுது. அத விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், அந்த லேப்டாப்ப க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் வாக் போயிட்டு வரலாம். இல்ல எழுந்து போய் ஒரு பக்கத்துல இருக்கிற கலீக் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு 2, 3 மினிட்ஸ் பேசிட்டு வரலாம். இல்ல உங்களோட டேபிள கூட லைட்டா நீங்க சுத்தம் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நீங்க உங்களோட மூளை உழைப்ப குடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து வர பிரீதர் உங்களுடைய உடல் சம்பந்தமான பிரீதரா இருக்கும்படி பார்த்துக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வேலைக்கு நடுவுலயுமே இந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்துக்கிறப்போ என்னவாகும்னா, உங்கள்ட்ட இருந்து ட்ரெயின் ஆன அந்த எனர்ஜிங்கிறது அந்த பிரேக்ல ரொம்பவே ரெப்ளெனிஷ் ஆயிரும். நீங்க ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது சம்டைம்ஸ் நம்ம தொடர்ச்சியா வேலை பார்த்துட்டே இருக்கிறப்போ என்னவாகும்னா, சில சிக்கல்களுக்கு நம்மளால தீர்வு காணவே முடியாது. ஆனா எப்ப அந்த வேலையில இருந்து ஒரு பிரேக் எடுத்து வேற ஏதாவது ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்றோமோ, அப்ப நம்ம மைண்ட் ரொம்பவும் கிளியரா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அந்த சமயத்துல நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சுட்டு இருந்த அந்த சிக்கலுக்கான ஒரு தீர்வு அந்த பிரேக் டைம்ல கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நிச்சயமா வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ, அது எவ்வளவு கடினமான வேலை, இல்ல எவ்வளவுதான் உங்களுக்கு அர்ஜென்ட்டான வேலையா இருந்தாலும், அதுக்கு நடுவுலயும் இந்த பிரீதர்ஸ் எடுத்துக்கிறத வழக்கமாக்கிக்கோங்க. 4வது இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள வர டிராப்-இன்ஸ்க்கு உங்களுடைய முழு கவனத்த குடுங்க. ஒவ்வொரு செயல் கூடயும் நல்ல உறவ ஏற்படுத்திக்கோங்க. இங்க டிராப்-இன்ஸ்ன்னு பால் சொல்றது என்னன்னா, நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ இடையில வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த டிஸ்ட்ராக்ஷன் 2 விதமா இருக்கும். ஒண்ணு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன், இன்னொன்னு இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன். இந்த எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னா, நீங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பீங்க உங்க ஆஃபீஸ்
அட்டெண்டன்ஸ் டெஸ்க்ல உட்கார்ந்துட்டு, அப்போ உங்களுடைய கலீக் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு உங்ககிட்ட வரலாம். அப்போ இத ஒரு டிராப் இன் அப்படின்னு சொல்றாரு பால். அந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து கேட்கிறப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க முக்கியமான ஒரு வேலையில ரொம்பவும் ஆழ்ந்து போயிருந்தீங்கன்னா, அவர்கிட்ட பாதி அட்டென்ஷன் வச்சிருப்பீங்க. இந்த வேலையில பாதி அட்டென்ஷன் வச்சிருப்பீங்க. அப்ப அவருக்கும் சரியான கவனம் உங்களால செலுத்த முடியாது. வேலையிலயும் கவனம் செலுத்த முடியாது. அவருக்கு அரைகுறையான பதில நீங்க சொல்றப்போ என்ன பண்ணுவாருன்னா, அவர் போயிட்டு திருப்பியும் அந்த வேலையில வேற ஒரு டவுட்ன்னு உங்ககிட்ட திரும்பி வரதான் போறாரு. அதுக்கு தான் பால் என்ன சொல்றாரு, இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு டிராப் இன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த டிராப் இன்க்கு உங்களுடைய ஃபுல் அட்டென்ஷனையும் அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்க்கு குடுங்க அப்படின்றாரு. அப்ப அந்த கலீக் வந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிறாருன்னா, அவருக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த முழுசா அவருக்கு உடனடியா சொல்லி முடிச்சிருங்க. அப்படி அதுக்கு நேரமாகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த பெர்சன் கிட்ட நான் இந்த முக்கியமான வேலையில இருக்கேன். ஸோ நான் உங்ககிட்ட 1 மணி நேரம் கழிச்சு வந்து இதுக்கான பதில்கள சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர அனுப்பி வைங்க. இப்போ உங்களுடைய முழு அட்டென்ஷனையும் நீங்க அவர்ட்ட குடுத்து அந்த வேலைய அங்க முடிச்சிட்டதுனால, உங்களால அதன் பிறகு முழு ஈடுபாட்டோட பார்த்துட்டு இருந்த வேலைக்கு கன்டின்யூ பண்ண முடியும். இப்ப இதே டிராப் இன் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்டர்னலா வரும். அதாவது நீங்க ஒரு வேலைய செய்யணும்னு உட்காருவீங்க. அந்த சமயத்துல அடுத்து 2 நாள் கழிச்சு செய்யப்போற சில வேலைகள உங்களுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இன்டர்னல் டிராப் இன்ஸ் வர்றப்பயும் என்னவாகும்னா, உங்களால உங்க வேலையில ஃபோக்கஸ் பண்ண முடியாது. திருப்பி அரகுற அட்டென்ஷன தான் நீங்க 2 இடத்துக்கும் குடுத்துட்டு இருப்பீங்க. இத அவாய்ட் பண்றதுக்கு அவர் சொல்ற ஒரு யுக்தி என்னன்னா, உங்களுடைய மனசுல ஏதோ ஒரு 2 நாள் கழிச்சு செய்யப்போற வேலை ஞாபகம் வருதா? உடனடியா அந்த வேலைய நீங்க எப்படி செய்வீங்க? அந்த வேலைய எப்படி செஞ்சு முடிச்சிருப்பீங்கன்றத மனசுக்குள்ளேயே விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த வேலைய ஹேண்டில் பண்ணிட்ட திருப்தி ஏற்பட்டுரும். அதன் பிறகு நீங்க பார்த்துட்டு இருக்க வேலைக்கு திரும்புறப்போ அதே விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துல வந்து தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த விதமா எப்பல்லாம் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருதோ, அதாவது டிராப் இன்ஸ் வருதோ, அப்ப அந்த டிராப் இன்ஸ்க்கு கொஞ்ச நேரம் உங்களுடைய முழு அட்டென்ஷனையும் குடுத்து அத அட்ரஸ் பண்ணி முடிச்சுட்டு, அதன் பிறகு நீங்க பார்த்துட்டு இருக்க வேலைய தொடருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த டிராப் இன்ஸ்ன்றது ஆளாளுக்கு மாறுபடும். சில பேருக்கு பெருசா இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் அவங்க வேலைக்கு நடுவுல வராது. ஆனா சில பேர் இந்த மாதிரி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடுவுல தான் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமா இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க லைஃப்லயும் ஃபாலோ பண்ணி பாருங்க. 5வது இன்ஸ்ட்ரக்ஷன், உங்க மனசுக்குள்ள இருந்து அரிச்சிட்டு இருக்கிற எலிகள உங்க சொல் பேச்சு கேட்டு உங்க பின்னாடி நடக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியா மாத்துங்க. இங்க பால் அரிச்சு தின்ற அந்த எலின்னு சொல்றது, நாம அப்புறமா செய்யலாம், அப்புறமா செய்யலாம்னு தள்ளி போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த விஷயங்கள தான். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி தள்ளி போடுற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அந்த விஷயங்கள முடிஞ்ச வரைக்கும் நாம தள்ளி போட்டுக்கிட்டே வருவோம். அதை எப்பாடு பட்டாவது அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைப்போம். ஆனா அப்படி நம்ம அவாய்ட் பண்றதுனாலயே அந்த விஷயங்கள் நம்மள விட்டு போறது கிடையாது. அது நம்ம மைண்ட்ல இருந்து ஒவ்வொரு தடவையும் ஞாபகத்துல வந்து வந்து நம்மளுடைய மென்டல் பீஸ் அத அரிச்சு தின்னுகிட்டே இருக்கும். அதனால தான் அத எலிகள் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த பொறுத்த அளவுக்கு அவர் சொல்ற ஒரு ஐடியா என்னன்னா, நீங்க சில விஷயங்கள தள்ளி போடுறீங்க அப்படின்னா, அதுல கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கும். அது என்னங்கிறத கண்டுபிடிச்சு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப அந்த வேலையோட நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே, அந்த வேலை உங்க சொல் பேச்ச கேட்டு நடக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நீங்க மெயினா என்ன பண்ணணும்னா, இந்த சில கேள்விகள அந்த தள்ளி போடுற வேலைய நோக்கி நீங்க கேட்டுக்கணும். உதாரணத்துக்கு உங்க வீட்ல ஏதாவது ஒரு பைப் லீக் ஆயிட்டு இருக்கலாம். அந்த லீக் ஆகுறத சரி பண்ற வேலைய நீங்க முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த பைப்ப பார்க்கும் போதெல்லாம் உங்க மைண்ட்ல ஐயோ! இந்த வேலைய செய்யாம இருக்கோமே! ஐயோ! இந்த மாதிரி தண்ணிய லீக் பண்ண விட்டுட்டே இருக்கோமே! அப்படின்னு அது அரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த மாரி சமயங்கள்ல இந்த கேள்விகள நீங்க கேட்டுக்கலாம். முதல் கேள்வி, எனக்கு இத பத்தி ஆல்ரெடி என்ன தெரியும்? இல்ல இத நான் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது? அடுத்தது இத சரி பண்றதுக்கு என்ன எக்ஸ்ட்ராவா எனக்கு தெரியணும்? எந்த நாலேட்ஜ் எனக்கு இல்லாம இருக்கு? இதே ஒழுகுற அந்த டேப் விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு பிளம்பர் யாரையும் தெரியாம இருக்கலாம். இல்ல அவர கூப்பிட்டாலும் அவர் எப்பயுமே சரியான டயத்துக்கு வராதவரா இருப்பாரு. இல்ல வந்தாலும் அதிகப்படியா சார்ஜ் பண்றவரா இருப்பாரு. அப்ப இந்த மாதிரியான நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சேர்ந்து தான் உங்கள அந்த வேலைய தள்ளி போட செஞ்சுக்கிட்டே இருக்கும். பால் என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த விஷயத்த தொடர்ந்து தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களோ, அந்த விஷயத்த ஒண்ணு யாராவது ஒரு 3வது நபரோட நல்லா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிடுங்க. அப்படி நீங்க டிஸ்கஸ் பண்றப்போ என்னன்னா, அடுத்த நபர்கிட்ட இருந்து எந்த ஒரு சொல்யூஷனையும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அந்த சொல்யூஷன் எல்லாமே உங்களுக்குள்ள இருந்தே தானாவே கிடைக்கும். நீங்க அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றப்பவே ஏன் நீங்க தள்ளி போடுறீங்க? தள்ளி போடாம எப்படி அந்த விஷயத்த முடிக்கிறது? எல்லாமே அந்த டிஸ்கஷன் முடிவிலேயே உங்களுக்கு தெரிய வந்துரும். இந்த மாதிரி நீங்க அந்த சிச்சுவேஷன பத்தி தொடர்ந்து ஓப்பனா பேசுறப்போ என்ன பண்றீங்கன்னா, அந்த செயல்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப உருவாக்கிக்கிறீங்க. இப்போ உங்க வீட்ல அந்த ஒழுகுற டேப் இருக்கு.
இருக்கு. அந்த வேலைய நீங்க தொடர்ந்து தள்ளி போட்டுட்டே இருக்கீங்கன்னா, அந்த வேலை சம்மந்தமா நீங்க இன்னொருத்தர்ட்ட பேசுறப்ப தான் உங்களுக்கே தெரியும். அந்த டேப்ப மாத்துற விஷயத்துல ஏற்கனவே நீங்க ஏதாவது ஒரு விதத்துல அடிபட்டுருப்பீங்க. ஒரு பிளம்பர கூட்டிட்டு வந்து ஒரு வேள அவர் ரொம்ப செலவ இழுத்து விட்டுருக்கலாம். இல்ல வர்றதுக்கே அவர் ரொம்ப டிலே பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிளசன்ட்டா இல்லாம இருக்கலாம். அதனால தான் திருப்பியும் ஒரு பிளம்பிங் வேலையா அப்படின்னு அத யோசிக்கிறப்பவே அத தள்ளி போடுற நெனப்பும் சேர்த்தே உங்களுக்கு வந்துருது. இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? யார அப்ரோச் பண்ணலாம்? இல்ல வேற யாராவது பிளம்பர சந்திக்கலாமா? இல்ல யாராவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி கேட்டா, இதுக்கு எனக்கு ஹெல்ப் கிடைக்குமா? அப்படின்னு அத சால்வ் பண்ற மோடுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே, நிச்சயமா அந்த வேலை உங்களுக்கு முன்னாடி நெனச்ச அளவுக்கு ஒரு கஷ்டம் தரக்கூடிய வேலையாவோ, இல்ல ஒரு இரிட்டேஷன் ஏற்படுத்தக்கூடிய வேலையாவோ இப்ப இருக்காது. எப்ப அந்த வேலையுடனான உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க நேர்படுத்திக்கிறீங்களோ, அப்பவே அந்த வேலை உங்கள தொடர்ந்து அரிக்கிறத ஸ்டாப் பண்ணிரும். நீங்க வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ, இல்ல ஒரு சரியான தருணத்துல அதுவே ஒரு இன்ட்யூஷனா உள்ள இருந்து உங்களுக்கு சில கைடன்ஸ கொண்டு வந்து குடுக்கும். இப்ப இதே டேப் எக்ஸாம்பிள்ல எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க மேபி யாராவது ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கிறப்போ, திடீர்னு இந்த ஒரு ஒழுகுற டேப் பத்தின ஞாபகம் உங்களுக்கு வரலாம். அந்த ஃப்ரெண்டு கிட்ட நீங்க அந்த சமயம் இந்த விஷயத்த சொல்றப்போ, உங்க ஃப்ரெண்ட் ஒரு நல்ல பிளம்பர் அவருக்கு தெரிஞ்சவர சஜெஸ்ட் பண்ணலாம். அவர் வந்து உடனடியா அந்த விஷயத்த ஈஸியா சால்வ் பண்ணி குடுத்துட்டு கூட போயிடலாம். இப்படி நீங்க அந்த வேலை கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப உருவாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, அது எந்த சமயத்துல உங்களுக்கு தோணணுமோ, அந்த சமயத்துல ஒரு இன்ட்யூஷனா உள்ள இருந்து தோணும். அப்போ உங்களுக்கு அந்த வேலை சட்டுன்னு முடியறதையும் நீங்க பார்க்க முடியும். 6வது இன்ஸ்ட்ரக்ஷன் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற பேக்கிரவுண்ட் புரோகிராம்ஸ கவனிங்க. நம்ம லைஃப்ல நடக்கிற ஏதாவது சில ஈவென்ட்ஸ் என்ன பண்ணிடும்னா, தொடர்ந்து நம்ம மைண்ட்ல ஒரு பேக்கிரவுண்ட்ல ஒரு புரோகிராம ரன் பண்ண ஆரம்பிச்சுரும். உங்களுக்கும் உங்களுடைய கலீக்கும் ஏதாவது ஒரு சின்ன உரசல் ஏற்பட்டுருச்சு, ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சுன்னா, நீங்க என்னதான் உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, அவர் கூட நடந்த அந்த வாக்குவாதங்கள் எல்லாமே உங்களுடைய மைண்ட்ல ஒரு பேக்கிரவுண்ட் புரோகிராமா ஓடிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் நீங்க டாக்டர்ட்ட போறீங்க. அவர் நீங்க இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கு இப்போ அந்த விஷயத்த பத்தி ஒரு பதட்டம் உருவாயிருச்சு, பயம் உருவாயிருச்சு அப்படின்னா, இப்ப இந்த விஷயம் என்ன பண்ணிடும்னா, அந்த நாள் முழுக்க அந்த ஸ்கேனிங் சென்டருக்கு எப்படி போறது? அந்த ஸ்கேனிங் சென்டர்ல வர ரிசல்ட் நம்மளுக்கு சாதகமானதா இருக்குமா? என்ன சொல்லுவாங்களோ? அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒரு சைக்கிள் ஆஃப் தாட்ஸா உங்களுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற சில விஷயங்கள் நம்மளுடைய பீஸ டோட்டலா நம்மகிட்ட இருந்து எடுத்துரும். இந்த விஷயங்கள் தொடர்ந்து நம்மள தொந்தரவு பண்றதுக்கான காரணம் நம்மளுடைய எமோஷன். நம்ம எமோஷன்ஸ்க்கு உண்மையாவே என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எமோஷன்ஸ நம்ம ஃபீல் பண்ணாலே பாதி சமயங்கள்ல இந்த எமோஷன்ஸ் செட்டில் ஆயிடும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த விஷயத்த தொடர்ந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அத பத்தி நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாதுன்னு நம்ம அந்த எமோஷன்ஸ ஃபீல் பண்ணாமலே இருக்கிறதுனால தான், அது தொடர்ந்து ஒரு சைக்கிள் ஆஃப் தாட்ஸா நம்மளுடைய மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம். ஆனா நீங்க ஒரு டைம் குடுத்து அந்த எமோஷன்ஸ் மொத்தத்தையும் அனுபவிச்சு, அது உங்கள பாஸ் டவுன் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த எமோஷன்ஸ் தானாவே விலகி போயிடும். இப்ப அந்த எமோஷன்ஸ் போனதுக்கு அப்புறமா அதே சிச்சுவேஷன எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களால தெளிவா சிந்திக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு உங்களோட கலீக் கூட நடந்த அந்த ஒரு வாக்குவாதத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வாக்குவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள ஒரு பெரிய கோபம் வந்திருக்கும், ஒரு ஏமாற்றம் வந்திருக்கலாம், இல்ல ஒரு இரிட்டேஷன் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா நீங்க அந்த உணர்வுகள சரியா உணராம, அந்த எமோஷன்ஸ ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம அத ஒதுக்கி வைக்கிறதுனாலயே என்னவாகும்னா, திரும்ப திரும்ப அந்த எமோஷன் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க அதுக்குன்னு ஒரு டைம் குடுத்து அன்னைக்கு என்ன நடந்தது? என்ன விஷயங்கள்லாம் எனக்கு தோணுது? என்ன மாதிரி எமோஷன்ஸ் எனக்குள்ள வருதுங்கிறத முழுசா உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, அந்த எமோஷன்ஸ நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னாலே, அந்த தாட் மெல்ல சப்சைட் ஆகுறத நீங்களே பார்க்கலாம். அந்த சைக்கிள் ஆஃப் தாட்ஸ் எல்லாம் சப்சைட் ஆகி, அந்த எமோஷன் எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறமா அதே சிச்சுவேஷன எடுத்து பாருங்க. நீங்க முன்ன விடவும் தெளிவா இந்த சமயம் சிந்திச்சு பார்ப்பீங்க. அந்த கலீகோட சைட்ல இருந்தும் இப்போ உங்களால யோசிக்க முடியும். இந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து ஒருவேளை நீங்க அவர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா, உங்க 2 பேத்துக்குள்ள இருந்த அந்த ஒரு உரசல் நீங்கி ஒரு சமாதானம் ஏற்படுறதுக்கும் அங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 7வது இன்ஸ்ட்ரக்ஷன் இது நெறைய பேருக்கு ஆச்சரியத்த குடுக்கலாம். உங்களுடைய இன்ட்யூஷன் நீங்க என்ன செய்யணும்ங்கிறத தீர்மானிக்கட்டும். பால் ஒரு ஜென் பயிற்சியாளர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ல தெளிவா விளங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அடுத்தடுத்து என்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுடைய உள்ளுணர்வே தீர்மானிக்கட்டும். அதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இத கேட்கிறப்பவே நம்மள நெறைய பேருக்கு பயம் கூட வரலாம். ஏன்னா, எனக்கு இந்த வேலைகள் செய்யணும். அத நான் கரெக்ட்டா லிஸ்ட் டவுன் பண்ணி அந்த டைம்ல நான் செஞ்சு முடிக்கலன்னா, அந்த வேலைகள் முடியாது. அப்படி முடியலன்னா, அது பலவிதமான பின்விளைவுகளை ஏற்படுத்திரும்ங்கிற பயம் நெறைய பேருக்குள்ள இருக்கும். ஆனா, உண்மை என்னன்னா, நாம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்த அந்த 6 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நீங்க சரியா உங்க லைஃப்ல கடைபிடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்ட்யூட்டிவா முடிவுகள் எடுக்கிறது, அந்த சமய
சமயத்துல நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்றது படி கேட்டு நடக்கிறதுங்கிறது உண்மையாவே கைமேல் பலன உங்களுக்கு பெற்றுத்தரும். எப்படி அப்படின்னு கேட்டா, சில வேலைகள நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற கட்டாயத்தின் பேர்ல செய்யறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வேலைகள் முடியாது. நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் சொதப்பும். அதுக்கு உண்டான ரிசோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்காம போகும். இந்த மாதிரி பல தடைகள நீங்க சந்திக்க முடியும். ஆனா அந்த சமயத்த விட்டுட்டு வேற எப்பயாவது நீங்க ஒரு நல்ல மூட்ல இருக்கிறப்போ, நல்ல ஃபுல் எனர்ஜில இருக்கிறப்போ, அந்த வேலைய திருப்பியும் எடுத்து செஞ்சிருப்பீங்க. செஞ்ச ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லா விஷயமும் கரெக்ட்டா நடந்து, அந்த வேலை ரொம்ப ஈஸியா முடியறத நீங்க பார்த்திருக்க முடியும். அந்த சமயம் உங்களுடைய இன்ட்யூஷன் அந்த வேலைய எடுத்து குடுத்திருக்கு. அத நீங்க ஃபாலோ பண்ணதுனால, அந்த வேலைய உங்களால ஈஸியா பண்ணிற முடிஞ்சது. பட் நான் முன்னாடியே சொன்னது தான். இந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு வேலை பண்ணணும் அப்டின்னா, நீங்க முதல்ல இந்த இன்ட்யூஷன உங்களுக்குள்ள வளர்த்துக்கணும். அந்த இன்ட்யூஷன் வளர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு நெறைய ஃப்ரீ பிரீத்திங் ஸ்பேஸ ஏற்படுத்திக்கணும். நெறைய பேர் அவங்களுடைய ஃபுல் டேவுமே ரொம்ப பேக்டா வச்சிருப்பாங்க. இந்த வேலைக்கு அப்புறம் இந்த வேலை, இந்த வேலைக்கு அப்புறம் அந்த வேலை அப்டின்னு சொல்லி ஃபுல் பேக்டா வைக்கிறப்போ, இங்க நடுவுல பிரீதர்ஸ்க்கு அங்க இடமே இல்லாம போயிருது. ஆனா உங்களுடைய அந்த பிரீதர்ஸ், அந்த பிரேக் டைம் போது தான் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் அலைன் பண்ணி உங்களுடைய உள்ளுணர்வானது வேலை செய்ய தொடங்கும். அப்ப இந்த பிரீதர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா, நீங்க கான்ஷியஸா அந்த மாதிரியான பிரேக் டைமை எடுத்துக்கணும். இயற்கையோட நடக்கணும், மெடிடேஷன் பண்ணணும். என்ன வேலை பண்றீங்களோ அந்த வேலையில ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்து பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் செய்ய செய்ய உங்களுடைய அந்த உள்ளுணர்வு ரொம்பவே ஷார்ப்பன் ஆகும். அந்த ஒரு கூர்த்தீட்டப்பட்ட உள்ளுணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, நீங்க நிஜமாவே அது சொல்படி அடுத்த கட்ட வேலைகள முடிவு செஞ்சு நீங்க செய்யலாம். அந்த மாரி செய்றப்போ நிஜமாவே நீங்க நெனச்சத விடவும் ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வழியில உங்களுக்கு அந்த வேலைகள் முடியறத நீங்க பார்க்க முடியும். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் ஈஸியா, ஸ்மூத்தா போறதுக்கு மனப்பயிற்சிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. இன்னைக்கு நம்ம பால் லூமன் குடுத்த இந்த 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே பார்த்தோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்க லைஃப் ஸ்டைலா நீங்க மாத்திக்க வேண்டிய விஷயங்கள். என்னதான் இப்போதைக்கு நம்ம செக்லிஸ்ட் பிரிப்பேர் பண்ணி, டு டூ லிஸ்ட் பிரிப்பேர் பண்ணி, அதன் மூலமா தான் வேலைகள் செஞ்சு பழகியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி இன்ட்யூட்டிவா டைம் பார்க்கறதுக்கும், வேலைகள் செய்றதுக்கும், பழகுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கலாம். ஆனா கொஞ்சம் காலம் எடுக்கும் அப்படின்றதுனாலயே இந்த விஷயங்கள நீங்க மொத்தமா அவாய்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. இன்னைக்கு சின்ன அளவுலயாவது நான் சொன்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன எடுத்து ஃபாலோ பண்ண தொடங்குங்க. அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்றப்பயே உங்களுடைய மைண்ட் அத ஈஸியா ஏத்துக்கிறத பார்க்க முடியும். நானும் இந்த புத்தகம் படிச்ச உடனே என்னதான் இன்ஸ்பயர் ஆனாலும் உடனடியா இந்த விஷயங்கள் அத்தனையும் என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ண தொடங்கிரல. முதல்ல நான் இந்த விஷயத்த எடுத்து வொர்க் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய அந்த பேக்கிரவுண்ட் புரோகிராம்ஸ் தான். பல நேரங்கள்லயும் எனக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் குடுத்துக்கிட்டு இருந்தது இந்த பேக்கிரவுண்ட் புரோகிராம்ஸ் தான். ஆனா எப்ப நான் அந்த பேக்கிரவுண்ட் புரோகிராம்ஸ் கிரியேட் பண்ண அந்த உணர்வுகளுக்கு இடமளிக்க தொடங்குனேனோ, அப்பவே அந்த உணர்வுகள் திரும்ப திரும்ப வர்ற அந்த ஃப்ரீக்வென்சி குறைய ஆரம்பிச்சது. இந்த பேக்கிரவுண்ட் புரோகிராம்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஒவ்வொரு வேலையிலயும் நான் அவேர்னஸ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த வேலைய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இப்ப நான் கிளீன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். குக் பண்ண போறேன்னா, இப்ப நான் குக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரி தான் கிளாஸஸ் எடுக்கிறப்பவும், இப்ப நான் கிளாஸ் எடுக்க போறேன்னு அந்த விஷயத்துக்கு என்னுடைய ஃபுல் அவேர்னஸையும், அட்டென்ஷனையும் கொண்டு வந்துட்டு, அதன் பிறகு அந்த வேலைக்குள்ள போக தொடங்குனேன். இதுவும் எனக்கு மிகப்பெரிய ரிசல்ட்ட குடுத்துச்சு. எல்லாத்துக்கும் மேல எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட இந்த விஷயங்கள் குடுக்க தொடங்குச்சு. இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன எடுத்துக்கிட்டு என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா டைம் கூடனான என்னுடைய ரிலேஷன்ஷிப் இப்ப ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றதும் இதுதான். இம்மீடியேட்டா அந்த 7த் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போக வேண்டாம். அந்த மிச்ச 6 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அத எடுத்துட்டு இன்னைக்கு உங்க லைஃப்ல கடைபிடிக்க தொடங்குங்க. மெல்ல மெல்ல மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் உங்களுடைய வேலைகள்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அந்த 7வது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, நம்மளோட இன்ட்யூஷன ஃபாலோ பண்றது. அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள உருவாக தொடங்கிரும். இன்னைக்கு நாம பால் லூமன்ஸ் எழுதின ஐ ஹேவ் காட் டைம் புத்தகத்துல இருந்து அவர் கொடுத்திருந்த 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி தான் பார்த்தோம். இந்த 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எத நீங்க இம்மீடியேட்டா உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண போறீங்க? எனக்கு நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிச்சயமா லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாசிட்டிவ் வைப்ஸ ஸ்ப்ரெட் பண்ணுங்க.